ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி. 24/2/2024 சனிக்கிழமை, மாசி 12 ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி. எழுத்து சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தைகளால் அலைச்சல்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும். நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். முயற்சிக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும். நேரம் தவறிய உணவு உட்கொள்வதை தவிர்க்கவும். நலம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அஸ்வினி வாய்ப்புகள் கிடைக்கும். பரணி அனுபவம் ஏற்படும். கிருத்திகை அங்கீகாரம் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும். வியாபாரத்தில் மாற்றமான சூழல்கள் உருவாகும். உறவினர்களின் வழியில் சில உதவிகள் சாதகமாக அமையும். விளையாட்டு சார்ந்த துறைகளில் மேன்மை ஏற்படும். உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் உண்டாகும். விவசாய பணிகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும். பெருமை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கிருத்திகை செலவுகள் உண்டாகும். ரோகிணி உதவிகள் சாதகமாக அமையும். மிருகசிரீட்சம் மாற்றம் ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்கள் உருவாகும். முயற்சிக்குண்டான தனவரவு கிடைக்கும். வீட்டின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் நீங்கும். அரசு சார்ந்த பணிகளில் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்படும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். புதிய துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும். புகழ் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மிருகசிரீட்சம் தனவரவு கிடைக்கும். திருவாதிரை போட்டிகள் குறையும். புனர்பூசம் தேடல் அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மறதி சார்ந்த பிரச்சனைகள் குறையும். தன வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். பெருந்தன்மையான செயல்களால் மதிப்பு மேம்படும். முதலீடு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். அனுபவம் மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். புனர்பூசம் கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பூசம் தாமதங்கள் விலகும். ஆயில்யம் மதிப்பு மேம்படும். சிம்மராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பாராத சில மாற்றங்கள் ஏற்படும். திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் உருவாகும். கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். மற்றவர்களின் பொருள்கள் மீது ஈர்ப்பு ஏற்படும். வியாபார நிமித்தமான பயணங்கள் அதிகரிக்கும். உயர்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மகம் மாற்றங்கள் ஏற்படும். பூரம் புரிதல்கள் உண்டாகும். உத்திரம் பயணங்கள் அதிகரிக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு தன வருவாய் தேவைக்கேற்ப இருக்கும். வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் ஆதரவான சூழல்கள் உருவாகும். வெளியூர் சார்ந்த பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். மனதளவில் ஒருவிதமான தடுமாற்றங்கள் ஏற்படும். வெற்றிகள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். உத்திரம் நிதானம் வேண்டும். ஹஸ்தம் அலைச்சல்கள் ஏற்படும். சித்திரை வாய்ப்பு சாதகமாக அமையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும். சுப காரிய எண்ணங்கள் கைகூடும். புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும். உத்தியோகத்தில் திருப்தியான சூழல்கள் ஏற்படும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வரும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் முன்னேற்றம் உண்டாகும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். களிப்பு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். சித்திரை கவலைகள் குறையும். சுவாதி
திருப்தியான நாள். விசாகம் ஆசைகள் நிறைவேறும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். குழந்தைகள் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். சொந்த தொழிலில் லாபம் அதிகரிக்கும். அரசு சார்ந்த வழியில் சில உதவிகள் சாதகமாக அமையும். புதுவிதமான கருவிகள் வாங்கி மகிழ்வீர்கள். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். இன்பம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு. விசாகம் நெருக்கடிகள் குறையும். அனுஷம் லாபம் மேம்படும். கேட்டை முன்னேற்றம் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களிடத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும். ஆன்மீக பணிகளில் ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் மந்தமான சூழல்கள் உருவாகும். அலுவலகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். நெருக்கமானவர்களுடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள். எதிர்பாராத சில தன வரவுகள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் சந்திப்பால் ஆதாயங்கள் உருவாகும். முயற்சிகள் மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் ஒத்துழைப்பு ஏற்படும். பூராடம் பிரச்சனைகள் நீங்கும். உத்ராடம் ஆதாயம் உண்டாகும். மகர ராசி அன்பர்களுக்கு பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும். வாக்குறுதிகளை அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் உருவாகும். அரசு வழி காரியங்களில் பொறுமை வேண்டும். கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும். ஒப்பந்த பணிகளில் காலதாமதங்கள் ஏற்படும். உயர் அதிகாரிகளிடத்தில் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்தவும். கவனம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்ராடம் வாதங்களை தவிர்க்கவும். திருவோணம் பொறுமை வேண்டும். அவிட்டம் தாமதங்கள் ஏற்படும். கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்கள் உருவாகும். நவீன கருவிகள் மீது ஆர்வம் ஏற்படும். பழக்க வழக்கங்களில் மாற்றம் உண்டாகும். சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். தொழில் ரீதியான பயணங்களால் நன்மைகள் ஏற்படும். மறைமுகமான போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அமைதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். அவிட்டம் மகிழ்ச்சியான நாள். சதயம் தெளிவு பிறக்கும். பூரட்டாதி வெற்றிகரமான நாள். மீனராசி அன்பர்களுக்கு மனதளவில் புதிய தெளிவு ஏற்படும். பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அலுவலகத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் லாபம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். பாசம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். பூரட்டாதி தெளிவு ஏற்படும். உத்திரட்டாதி மகிழ்ச்சி உண்டாகும். ரேவதி நெருக்கடிகள் நீங்கும்.